என்னாச்சு? ஏன் அழ முடியற? கால் பண்ணா எடுக்க மாட்டியா? தூங்கிட்டு இருந்தேன்டா. சரி, திரும்ப கால் பண்ண திட்டு வந்தா எடுக்கல. இப்ப மட்டும் திட்ட மாட்டேனா என்ன? சரி சொல்லு, என்ன விஷயம்? சரி, நீ மூஞ்சி கழிட்டு வா, நான் வெயிட் பண்றேன். சொல்றா, என்னாச்சு? மறந்துட்டியா எனக்கு? நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணேன், ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பசங்கெல்லாம் கால் பண்ணி தொல்லை பண்ணிட்டே இருக்காங்க, எப்போ போகலாம் எப்போ போகலான்ட்டு. வருஷம் வருஷம் இதே நல்லா சொல்றீங்க, போன பாடம் இல்லையே. இப்போ பிளான்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு, ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரில. இந்த வருஷம் கண்டிப்பாக ட்ரிப்பு போகிறோம். போனா சரிதான். நடக்குமா? நடக்கும்டா. சரி, பசங்க எங்க போனான்னு சொல்றாங்க? அதை பற்றி பேச நாளைக்கு சேலம் வர சொல்லியிருக்காங்க. ஏன் அவனுக்கு இங்க வர மாட்டானுங்களா? நம்மள அங்கே வர சொல்லிட்டாங்க, நம்ம போய் தான் ஆகணும். சரி போலாம். நீ போறப்ப கால் பண்ண, நான் வந்துடுறேன். டேய், என்னடா? இந்த வருஷமாச்சும் எங்கேயாச்சும் போலாம்டா. வீட்டுல இருக்க போர் அடிக்குது. சரி, ஓகே, நாளைக்கு போகலாம். போகிறப்ப கால் பண்ணுறேன், போகலாம். ஓகே, பாய். சொல்றா. நான் வந்துட்டேன், நீ வாடா. கிளம்பிட்டு தான் வரேன். என்ன பண்ண போறாங்களோ தெரியலடா. டேய், எங்கடா இருக்க? சரி இரு, நான் மேலே வரேன். ஆ, வாங்கடா வாங்கடா டேய். சாப்பிட்டீங்களாடா? சாப்பிட்டியா? எவ்வளோ நேரம் ஆச்சுடா அங்கேருந்து வரத்துக்கு? 1.5 மணி நேரம் ஆச்சுடா. ஆமா, அன்பு அப்பயே வரேன்னு ஃபோன் பண்ணா, இன்னமா வரான்? அவனை பற்றி தெரியாதா உங்களுக்கு? அவன் எங்கேயாவது வீடியோ எடுத்துகிட்டு இருப்பான்டா, வருவான்டா. சரி, எனக்கு ஒரே போர் அடிக்குது, கேம் விளாடலாமா? சரிடா, கேம் விளாடலாம்டா. பாய்ஸ், வாடா கருத்துரி. உங்க வார்த்தை விடாமா? வீடியோ எடுத்துருக்கா? உட்கார சேர் போட்டு. அப்ப என்னடா வீடியோ எடுக்க போனீங்க? உனக்கே வீடியோ எடுக்க தெரியாது, நீ வீடியோ எடுக்கிறியா? அதாடா ஹோட்டல்ல ஃபுட் ரிலீஸ் பண்றது வசதி தந்த ப்ரமோஷன் பார்ப்போம்.
ஓ அப்படியா சார், சரி சரி. வருஷம் வருஷம் ட்ரிப்பு போகிறத பற்றி பிளான் பண்ணடா. போன பாடு இல்லை. இந்த வருஷமா ட்ரிப்பு போவோமாடா? பிளான் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கிறோம். இந்த வருஷம் கண்டிப்பாக போகிறோம். சரி ஓகே, எங்கே போகலான்னு பிளான் வச்சுருக்கீங்க? கேரளா போகலான்னு ஐடியா வச்சிருக்கேன். என்ன சொல்கிறீங்க, போகலாமா? சும்மா லீவ் விட்டாலே அடிக்கடி அங்கே தான் போவேன். வேற எங்கேயா பிளான் பண்ணுறா? அப்போனா நீ வேறு இடம் சொல்கிறா? சரி நான் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் திட்டக்கூடாது. சரி சொல்லு. கோவா போகலாமா? ஏய், நீ சொல்றது பணப்பத்தோட கனவுடா. எங்கேயாவது ஒரு கூலிங்கான பிளேஸுக்கு போகலாமா? இப்படிலாம் பார்த்தா எங்கேயுமே போக முடியாது. மொட்டை வெயில் மண்டையிலே அடிக்குது. எங்கேயா தீம் பார்க் போகலாமா? நம்ம என்ன சின்ன பசங்களா தீம் பார்க்குலாம் போகிறதுக்கு? இப்போ எங்கே தாண்டா போகிறது? டேய், அதே மாதிரி த்ரில்லிங்காகவும் இருக்கணும், அதே மாதிரி மிஸ்டீரியஸாகவும் இருக்கணும். அந்த மாதிரி வேறு இடத்த சொல்லுங்கடா. அப்படி போனால் ட்ரிப்பு மாதிரியா இருக்கும். விஷால் நடித்த துப்பர் ரிவாலர் மாதிரி இருக்காது. சொல்றது பார்த்தா காடு தான் இருக்கு. அந்த காடு வேற ரொம்ப மோசமாக இருக்குது. என்ன பண்ண? என்னடா சொன்னப்ப? ஒன்றும் இல்லடா, விட்றா. ஒழுங்கா சொல்றா. ஒன்றும் இல்லடா, விட்றா. இப்போ சொல்ல போறியே என்னன்ற? நீ அது மோசமான காடுடா. டேய், அப்படி என்னடா அது மோசமான காடு? அது எஸ்ஓசி காடுடா. எஸ்ஓசி காடா? டேய், ஸ்கேரி ஆஃப் காடுடா. டேய், நீ சொல்றத பார்த்தா நம்ம ஜாலியா இருக்கும் போல. டேய், உயிர் போயிருண்டா. அப்போ நம்ம கண்டிப்பாக அங்கே தான் போகிறோம். வரோம். இது சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னடா விஷயம் அது? டேய், அந்த காட்டை பற்றி எங்கள் பாட்டி ஒரு பாதி புக்குமாரி கொடுத்தாங்கடா. அது வேணா படிச்சு பார்த்தா தெரியும் அது எதை பற்றி இருக்குன்னு. அவ்வளோ பயங்கரமாகவும் இருக்கும் அந்த காடு. சரி போ, அதை போய் எடுத்துட்டு வா. ஒரு பழமையான கிராமத்தில் ஒரு நாணயம் இருந்தது. அந்த நாணயத்தின் ஒரு பக்கம் அரசனின் முகமும் மறுபக்கம் இரத்தத்தால் ஆன பேயின் முகமும் பொறிக்கப்பட்டிருந்தது. யாராவது அந்த நாணயத்தை சொந்தம் கொண்டாடினால் அந்த நாணயம் ஒரு எச்சரிக்கை விடுக்கும். 3வது இரவுக்குள் அதை திருப்பி கொடு, இல்லை என்றால் உன் உயிர் எனக்கு சொந்தம். ஒரு நாள் சகாசவாதி வந்தார். அவர் நாணயத்தை கண்ட பின் ஆசையால் அதை எடுத்தார். அவரது கனவில் ஒரு மர்மமாயிருக்கும் பெண்ணின் முகம் வந்தது. அதை விட்டுவிடு என்றது. 3வது இரவு அவரது எதிர்காலம் பாழானது. நாணயத்தில் இருந்த பேயின் முகம் அவனது முகமாக மாறியது. அந்த நாணயத்தின் சாபத்தால் காடாக மாறியது அந்த கிராமம். பல நாட்களுக்கு பிறகு ஆராய்ச்சிக்காக ஒரு மாணவர் குழு அந்த காட்டுக்குள் நுழைந்தார்கள். அவர்கள் தங்கள் கருவிகளை அமைத்துவிட்டு ஆராய்ச்சியை தொடங்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது பிரியா என்ற ஒருவள் அந்த பாறையின் இடுக்கிலிருந்து அந்த நாணயத்தை எடுத்தாள். அவள் எடுத்த பிறகு காடு அலறியது. பிரியா
எச்சரிக்கையை புறக்கணித்தாள். அன்று முதல் ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொருவரும் காணாமல் போக தொடங்கினார்கள். அடுத்த நாள் காட்டிற்கு வெளியே பிரியாவின் குரல் பிசாசு போன்று ஒலித்தது. பிரியாவின் நண்பனான கார்த்தி மட்டுமே உயிரோடு இருந்தான். அவனும் காலம் போக்கில் பைத்தியம் போல் மாறினான். அந்த நாணயத்தின் தோற்றமானது பிசாசான ராஜாவின் நூற்றாண்டுகளுக்கு முன் தன் சொந்தத்தை பாதுகாக்க ஒரு சாபம் கொண்ட அந்த நாணயத்தை உருவாக்கினார். எனது நாணயத்தை எடுப்பவர் எனது துன்பத்தை பாரம் சுமப்பார். அந்த நாணயத்தை அழிக்கும் ஒரே வழி அந்த காட்டின் நடுவில் இருக்கும் மரத்துக்களில் உள்ள பெட்டியில்தான் இருக்கிறது. டேய், அந்த கதையும் சூப்பரா இருக்கு. அந்த காயின் அங்க இருக்குதானு பார்க்கலாம், அந்த காயின் நமக்கு கிடைக்குதானு பார்க்கலாம். டேய் செத்துருவோண்டா. டேய், நீமா அந்த பேய் பிசினஸ் நம்பிட்டு இருக்கீங்க? இல்லதான் ஆனா வேணாமே. வாடா பாத்துக்கலாம். எல்லாம் கிளம்புறீங்க, நாளைக்கு நம்ம போறோம். சரி, நாளைக்கு காலை கிளம்பலாம். கரெக்டாக இருக்கும். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி, நீ வரையா இல்லையா? சரி வர, என்ன பண்றது? ஒரே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு போது ஜாலி தான். எல்லாரும் போறோம். எனக்கு போதும் தெரியல.